ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் December 22 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் January 19க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட் மூலிமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கு 44,000 சேலரி இருக்கும். ஸ்டெனோ டேக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு 25,000 சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, கேண்டீன் அட்டெண்டர் இது ரெண்டுத்துக்குமே 18,000 சேலரி இருக்கும். இது எல்லாமே பேசிக் தான். இது போக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் அது எல்லாமே இருக்கும். வேகன்சிஸ் காமிச்சிட்டாங்க. பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 10th 12th டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கு 18லேருந்து 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 டேக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு 18லேருந்து 27 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் கேண்டீன் அட்டெண்டர் இந்த 2 போஸ்ட்டுக்கும் 18லேருந்து 25 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரோ எனக்கு இந்த 27, 30, 25 இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு ப்ரோ, அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 10 years, ஓபிசி கேட்டகரிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த கேண்டீன் அட்டெண்டர் எம்டிஎஸ் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஸோ எம்டிஎஸ் கேண்டீன் அட்டெண்டர் இந்த 2 போஸ்ட்டுக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் மட்டும்தானா, இந்த ஸ்டேட் போர்டெலாம் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி எல்லாருமே எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதும், இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கு, நான் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபி. ஸோ 12th பாஸ் பண்ணி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ், www.incometaxmumbai.government.in. இந்த வெப்சைட்டில் வர January 19 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணிவிட்டு மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? சரி ப்ரோ, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200 நீங்கள் பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 200 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது இப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினலாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸில் உங்கள் கையெழுத்து போட்டுட்டு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க பாருங்கள், 10th மார்க் ஷீட்டு, உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா அதை அப்லோட் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு. அதாவது நீங்கள் எந்த கேமிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் ப்ரெசண்ட்டாக இப்போ எம்ப்ளாயராக இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும். இல்லை ப்ரோ நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன், அன்எம்ப்ளாயாக தான் இருக்கேன் அப்படின்னா என்ஓசி உங்களுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேட்மிண்டன், பேஸ்கெட் பாலு, அடுத்து பவர் லிஃப்டிங்கு, மோட்டார் ஸ்போர்ட்ஸு, ஷூட்டிங் பாலு, ரோவிங்கு, சாஃப்ட் பாலு, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கேமிங்கும் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், இல்லை அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரோ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்கேன், அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்கேன், நான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த கேமிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 65 கேமிங் இருக்கு இல்லையா,
இதில் ஏதாவது ஒரு கேமில் நேஷ்னல் லெவலில் இல்லை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் முதல்ல முன்னுரிமை யாருக்கு ப்ரோ தருவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ப்ரெஃபரன்ஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட் தான். அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜு, அடுத்து உங்கள் ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் முதல் முன்னுரிமை யாருக்கு தருவாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் காம்படிஷனராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. அதாவது நீங்கள் சர்வதேச அளவில் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு போட்டிகளில் கலந்துக்கிட்டு சான்றிதழ் இருக்குது அப்படின்னா முதல் முன்னுரிமை உங்களுக்கு தான் தருவாங்க. இரண்டாவது முன்னுரிமை செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க அப்படின்னா, இந்த சீனியர் ஜூனியர் லெவலில் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கீங்க, நேஷ்னல் லெவலில் சீனியர் ஜூனியரில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது முன்னுரிமை தருவாங்க. சரிங்களா? ஸோ முதல் முன்னுரிமை சர்வதேச அளவில் பங்கெடுத்த போட்டிகளுக்கு முதல்ல முன்னுரிமை தருவாங்க. தேசிய அளவில் நீங்கள் கலந்துக்கிட்டு சீனியர் ஜூனியர் லெவலில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இரண்டாவது முன்னுரிமை தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாருங்கள், தேர்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் காம்படிஷனுக்கு தேர்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து தருவாங்க. அதே மாதிரி ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ப்ரெஃபரன்ஸ் வரையும் இருக்குது. இப்படி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை, டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட்டு. அடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு டேரெக்டாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் போஸ்டிங் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும், எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் 200 பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், வேக்கன்சி மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கே ப்ரோ, இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் வேறு, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த கேமிங்கில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ அதனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி, ஸ்டெனோக்கு ஒரு 18, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 119 வேக்கன்சி, எம்டிஎஸில் ஒரு 137 வேக்கன்சி, கேன்டீன் அட்டெண்டரில் ஒரு 3 வேக்கன்சி, மொத்தம் 291 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து லீஸ்ட் வேக்கன்சி தான். இதுக்கு போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த கேமிங்கில் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த கேமிங்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.